ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சக்தி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10 ரூபா மஞ்சள் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா மஞ்சள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கிங் சைஸ்னு வேறு அதிலே போட்டுருந்துச்சு. என்னடா கிங் சைஸ்னு சொல்லி வாங்கலாம்னு சொல்லி வாங்கி பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இல்லை தெரியுதுன்னு உங்களுக்கு தலையெல்லாம் தெரியும். சாரி, கிங் சைஸ்னு போட்டுருங்களா? ஓகே, இது என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, சரி வந்து பார்த்தா இப்போ எங்கள் ஊர் கடையில் பார்த்தா 2 மஞ்சள் வாங்கினா ஒரு மஞ்சள் ஃப்ரீன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதில் இன்னொரு கடையில் 5 ரூபாயில் இங்கே பார்த்தீங்களா, 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அப்போ இதில் பார்த்தா இதில் வந்து என்னடா 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெருசாக தர்றாங்க, திரும்ப 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு தராங்க, இதில் என்னடா இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த 5 ரூபா மஞ்சள் பார்த்தீங்கன்னா 8.9 கிராம் இருக்குது. ஒவ்வொரு மஞ்சும் பார்த்தீங்கன்னா 8.9 கிராம் இருக்குது. இந்த 10 ரூபா மஞ்சள் பார்த்தீங்கன்னா 17.8 கிராம் இருக்குது. சரி, ஓகே, இதில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் புதுசாக வெயிட் மிஷின் எடுத்து வச்சுருக்கோம். இதில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி நாம பார்த்துக்கலாம். இங்கே 8.9 கிராம் சொல்லியிருக்காங்க, இதை எவ்வளோக்குன்னு சொல்லி நாமளும் பார்த்துக்கலாம். இதுங்க ஃபஸ்ட்டு இது செக் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் ஃபஸ்ட்டு 5 ரூபா மஞ்சள் எடுத்துக்கிறேன். இதை கிழிச்சிக்கலாம். நல்ல நேரம் கவரில் சாக்லேட்டாக வந்துருச்சு. ஓகே, 0 பண்ணிட்டேன். ஒம்பது கிராம் இருக்குங்க இந்த மஞ்சள். ஓகே, மூணு எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு மஞ்சும் 9 கிராம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண கடைசியில். ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா 5 ரூபா மஞ்சள் மொத்தமே 27 கிராம் இருக்குது. இப்போ நான் 10 ரூபா மஞ்சள் எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. 10 ரூபா மஞ்சள் கிங் சைஸ் வேறு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இதை நான் பார்த்துக்குவோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. பட் இந்த மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சாச்சு. அதாவது அவங்க 2 பீஸாக கொடுத்தாங்கன்னா நம்ம 3 பீஸாக மாற்றிட்டோம். 3 பீஸாவா 4 பீஸா? ஓ சாரி, இதுவே 4 பீஸ் ஆயிடுச்சு. சாரி, ஏன்னா என் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை எனக்கு பார்த்தீங்களா, அது கம்மனே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விளையாண்டுருச்சு. அதனால் இதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் 4ஆக மாறிடுச்சு. கவரில் பார்த்தீங்கன்னா 17.8 கிராம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மட்டும் வெயிட் போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 கிராம் இருக்குது. இதுக்கு இதில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டினா தெரியாது, எனக்கே ஒழுங்காக தெரிய மாட்டேது. அப்படி இப்படி உங்களுக்கு தெரியும். அதனால ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். சரி, வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த 3 மஞ்சள் வெயிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 கிராம் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் 9 கிராம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ரூபா மஞ்சள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 19 கிராம் தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் தம்மாத்தூன் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதில் பெரிய எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த 5 ரூபா மஞ்சள் பார்த்தீங்களா, அதையவே தான் இதுலேயும் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நேரம் இவங்க சொல்லலாம் கிங் சைஸ்னு சொல்லி சைஸை மட்டும் கொஞ்சம் நீளம் பண்ணிவிட்டு அகலம் மற்றபடி ஹைட்டு எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்குது. ஹைட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இது உள்ள திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 மஞ்சுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 5 ரூபாயில் ஒரே மாதிரி தான் இருக்குது, 10 ரூபாயில் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவங்க சைஸை மட்டும் கொஞ்சம் நீளம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, இதை தின்னு பார்ப்போம். 10 ரூபா மஞ்சள் இது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலைங்க. 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. 5 ரூபா மஞ்சள் 10 ரூபா மஞ்சள் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, கிங் சைஸ்னு போட்டு 10 ரூபா மஞ்சள் நிறைய பேர் வாங்க வைக்கிறாங்க, நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி மற்ற பக்கம் சின்ன சின்ன கடையிலலாம் பார்த்தீங்கன்னா 2 வாங்கணும் 1 ஃப்ரீன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி 5 ரூபா மஞ்சள் வாங்க வைக்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதில். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. பட் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா 5 ரூபாய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 பேர் சாப்பிடலாம். 5 ரூபாய் வாங்கினீங்கன்னா 10 ரூபாய் வாங்கினீங்கன்னா 2 பேர் சாப்பிட்டுக்கலாம். 10 ரூபாயில் வெயிட்டும் கம்மியாக இருக்குது, 5 ரூபா கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 ரூபா மஞ்சள் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளை கவருக்கு வேண்டி மட்டும்தான் 2 வாங்க 1 ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. 10 ரூபா மஞ்சள் பார்த்திங்கன்னா பெரியவங்களை பார்த்தாலே சரி 10 ரூபாயில் தானே வாங்குவாங்க, அதுக்காக வேண்டி பெரியவங்களுக்காக 10 ரூபா இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இனிமேல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்ச மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோசியல் மீடியா ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.